जय माई राधा कृष्ण माई जय जय माई राधा कृष्ण माई जय माई शिरडी साई माई। जय सद्गुरुनाथ महाराज की जय। जगतमाते राधे कृष्ण माई की जय। जगतमाते राधा रानी की जय। बोलो राधे कृष्णा राधे कृष्णा राधे கிருஷ்ணா. இப்ப நம்ம எங்க பயணம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, கடந்த பெரிய வீடியோல பார்த்திருப்பீங்க, ராவல் அப்படின்னு சொல்லக்கூடிய சேத்திரத்துல சாட்சாத் ஜெகத்மாதா ராதாதேவி அவதரிச்ச ஒரு அதி அற்புதமான இடத்தை நீங்க தரிசனம் பண்ணிருப்பீங்க. அங்கதான் விருக்ஷ்வானு தேவருக்கும் கீர்த்தி தேவிக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத போது பிரார்த்தனை செய்யும் பொழுது யமுனா நதியில அதி அற்புதமான 1000 இதழ்கள் கொண்ட பொற்தாமரையில தேவியானவள் சுயம்புவாக தோன்றி கிடைக்க பெற்றாள். கொஞ்ச காலம் ராவல்ன்ற கிராமத்துலதான் விருக்ஷ்வானு தேவரும் கீர்த்தி தேவியும் ஆண்டு வந்தாங்க. அதே சமயம் கோகுலத்துல கண்ணபெருமான் நந்தகோபர் கூட யசோதை கூட பலவிதமான லீலைகள் புரிந்து கொண்டிருந்தான். இப்ப கண்ணன் கோகுலத்துல இருக்கார், ராதை ராவல்ல இருக்கார். அப்புறம் கம்சனுடைய அந்த அட்டூழியம் எப்படியாவது கண்ணனை தீர்த்து கட்டணுன்றதுக்காக பலவிதமான சோதனைகள் கொடுக்கும் பொழுது அதுக்கப்புறமாக கண்ணன் பெருமானை அழைத்து கொண்டு நந்தகோபர் நந்தகான்ற கிராமத்துக்கு வந்துட்டார். இப்ப ராவல்ல இருந்து ராதையை தூக்கி கொண்டு ஒரு மாமுனிவர் வந்து இங்க இருக்காதீங்க, நேரா பானுக்கர் மலை உச்சியில நீங்க அங்க போய் இருங்கன்னு சொல்லி பர்சானாக்கு அமிச்சாச்சு. புரியுதுகள்? இந்த பர்சானான்ற பெயர் நாமம் எப்படி வந்ததுன்றதையும் இந்த வீடியோல அடியன் சொல்ற. அதி அற்புதமான லீலா வினோதங்கள் நடந்த அதி அற்புதமான இடம். இப்ப நம்ம எங்க போயின்னு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பர்சானாக்கு வந்திருக்கோம். பர்சானால தான் சாட்சாத் ஜெகத்மாதா ராதாராணி வாழ்ந்த அதி அற்புதமான இடம். கண்ணபெருமான் எங்கிருந்தோ புல்லாங்குழல் ஓதுவான், இங்கிருந்து ஓடி போவாளாம் கண்ணபெருமான தரிசனம் பண்ண. கோவர்த்தன கிரிதாரின்னு சொல்றோம் இல்லையா, அந்த கோவர்த்தன மலையை சுற்றி எண்ணற்ற லீலா வினோதங்கள் எல்லாமே கண்ணபெருமானும் ராதாராணியும் இணைந்து செய்த ஸ்தலங்கள். இது எல்லாமே பக்கம் பக்கத்துல தான் இருக்கு, மலை உச்சியில இருக்கு. அந்த மலையினுடைய திருநாமம் பானுக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருநாமம். இந்த ஆலயம் வந்து ராதாராணி வாழ்ந்த இந்த புனிதமான இடம் இருக்கு, அதுக்கு என்ன பேரா, லட்லி ஜீகா மந்திர். அப்படியே லட்லி ஜீகா மந்திர், ராதாதேவி வாழ்ந்த புனிதமான இடம். யாரா இருந்தாலும் நடந்துதான் இந்த மலை மேல ஏறி ஆகணும், வயசானவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. ஏன்னா நம்மூர் மாதிரி லிப்ட் எந்த வசதியெல்லாம் கிடையாது, எல்லாம் மலை மேல ஏறிதான் நீங்க போய் ராதாராணி வாழ்ந்த இடத்தை நீங்க தரிசிக்கணும். இப்ப அடியன் வந்து அந்த மலை மேல இப்ப இங்கிருந்து நடந்து அடியன் பயணிக்கிறேன், நீங்க பார்க்கலாம். சாட்சாத்து ராதாராணி கிருஷ்ணநாமத்தை சொல்லிக்கொண்டு எண்ணற்ற லீலா வினோதங்களை அனுபவித்த புனிதமான இடம். விருக்ஷ்வானு தேவரும் கீர்த்தி தேவியும் ஆராதித்த ஜெகத்மாதா வாழ்ந்த புனிதமான இடம். ஜெகத்மாதாவினுடைய ஒவ்வொரு சுவாசமும் இந்த இடத்துல நீங்க இருக்கிறது பார்க்கலாம். இங்க வரக்கூடிய ஒத்தத்தருடைய வாக்குலையும் ராதே ராதே, ஹே ராதே ராதே, ராதே ராதே, ராதே ராதேன்ற நாமம் மட்டுமே ஒலிக்கும், வேறு எதுவுமே இல்லை. ராதையினுடைய நாமம் சொன்னா கண்ணபெருமானுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைக்குங்கிறது பரம சத்தியம். இது கண்ணனுடைய வாக்கே ஆகும். அதாவது கம்சனுக்கு அஞ்சிதான் ராவல்லேருந்து ராதா தேவியை இங்க அழைச்சி வந்தாங்க. இங்க அழைச்சி வந்ததுக்கு அப்புறமும் கூட நான் சொல்லியிருந்தேன் கடந்த பெரிய வீடியோல, ராதாதேவி பிறந்ததுலேருந்து அவளுக்கு கண்கள் தெரியல, வாய் பேசாம அப்படியே இருந்தா. அப்புறமா கம்சனுடைய அட்டோழியம் தாங்க முடியாம ராதாதேவி இந்த பர்சானா பானுக்கர் மலை, இந்த மலை மேல உச்சியில ஒரு பெரிய வீட்டை கட்டி கொண்டு, அரண்மனையை கட்டி கொண்டு விருக்ஷ்வானு தேவர் வந்து விட்டார். அதுக்கப்புறம் குழந்தை இப்படி இருக்காளேன்னு ரொம்ப நினைச்சு வருத்தப்பட்ட விருக்ஷ்வானு தேவருக்கு நாரத ரிஷி தோன்றி கண்ணனுடைய திவ்யமான நாமம் அவள் காதல கேட்டா அவளுக்கு எல்லாம் சரியாயிடும்னு நாரத ரிஷி சொல்றாராம். அப்புறம் விருக்ஷ்வானு தேவரும் ஆல்ரெடி நந்தகோபரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு 2 பேரும். அப்ப விருக்ஷ்வானு தேவர் நந்தகோபர ஒரு விஷயத்த சொல்லி அனுப்புறார். இந்த மாதிரி கிருஷ்ணனை நீங்க கொஞ்சம் அழைச்சிட்டு வர முடியுமா, இங்க ராதா தேவிய நீங்க வந்து பார்க்கணும்னு சொல்லி ஒரு செய்தி அனுப்பி, கடைசியில விருக்ஷ்வானு தேவி அந்த அனுப்பிய அந்த கடிதத்தின் மூலமாக நந்தகோபரும் யசோதா மாதாவும் பலராமரும் நம்ம குறும்புகார கண்ணனும் இந்த மலைக்கு வந்தாங்க.
எல்லாரும் இந்த மலைக்கு வந்துட்டாங்க. விருக்ஷ்மானு தேவர், கீர்த்தி தேவி, நந்தகோபர், யசோதா 4 பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா குறும்புக்கார கண்ணன் என்ன பண்ணான் தெரியுங்களா? அவனுடைய லீலை தானே அது. பிறந்த போதே பலவிதமான லீலைகளை செய்தவனாச்சே. இங்க ஏன் அவன் இங்க வந்திருக்கான்னு அவனுக்கு தெரியும் தானே. ராதாதேவியை பார்க்க தான் அவன் வந்திருக்கான், ஓடி வந்திருக்கான். தன்னுடைய சக்தியாச்சே அது. ஸோ ஆகையினால இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அவன் நைஸா நகர்ந்து, சின்ன குழந்தைங்க, சின்ன குழந்தைவன், எவ்வளோ பெரிய அரண்மனை பாருங்க. அவ்வளவு அழகான ஒரு அரண்மனை, அதி அற்புதமான அரண்மனை. இந்த அரண்மனையில தான் கண்ணபெருமானுடைய அந்த திருவடி பாதத்தடம் பட்டு அழகா ராதை எந்த தொட்டில தூங்குறாளோ அந்த தொட்டில் கிட்ட போய் நைஸா அந்த தொட்டில ஏறி நின்று கொண்டு ராதாதேவியினுடைய அந்த கண்களை தன் திருக்கரங்களால அழகா தடவுனானா. கண்ணு தெரிஞ்சிட்டான். கண்ணு தெரிஞ்ச உடனே வீணு விட்டு அழுதாலாம் நம்மளுடைய ராதை. என்னடா அது குழந்தை சத்தம் கேட்குதே அப்படின்னு வந்து விருக்ஷ்மானு தேவி, கீர்த்தி தேவி, நந்தகோபர், யசோதா தேவி எல்லாரும் வந்து பார்த்தா இதுவரைக்கும் கண்களே தெரியாத ராதைக்கு கண்கள் தெரிந்ததாம். பேசவே அழுவாத ராதை அழுதாலாம். ஸோ அதனாலேயே பிரிஷ்பானூர் இந்த ஊருக்கு பேரு. கண்கள் தெரிந்ததனால பிரிஷ்பானூர் இந்த ஊர் பேரா இருந்ததாம் அப்போ. அப்புறம்தான் அது மருவி போய் பர்சானா அப்படின்ற திருநாமம் மாறுச்சான். ஆகையினால எல்லாமல்ல ஜெகத் மாதா தன்னுடைய பரமாத்மன் யார்? கண்ணன். அந்த கண்ணன் வந்து என்னை தீண்டினால்தான் நான் பார்ப்பேன். அதாவது எனக்கு கண்ணு தெரியாம அவள் பிறந்ததுக்கு கூட காரணம் இருக்கு. இந்த கண்களை திறந்து நான் யாரை பார்க்கணும்? முதல்ல என்னுடைய பரமாத்மன் இல்லையா நான் பார்க்கணும். என்னுடைய பதி இல்லையா நான் பார்க்கணும். என்னுடைய பிராணநாதன் இல்லையா நான் பார்க்கணும். வேற எதையும் இந்த பிரபஞ்சத்துல நான் பார்க்க மாட்டேன்னு லீலை புரிஞ்சாலாம். அந்த லீலையை உணர்ந்த கண்ணன் சிறு குழந்தையில ஒரு பெரிய லீலை செய்து இந்த பர்ஷானா இடத்துக்கு வந்து ராதையினுடைய கண்களை தொட்ட மாத்திரத்துல ராதை பார்த்த முதல் ஆள் யாருன்னா நம்ம ஆளுதான், நம்ம கண்ணபெருமான் தான். என்ன மாதிரி ஒரு லீலை! அதே மாதிரி எண்ணற்ற விதமான லீலைகள் நடந்திருக்கு. நாரத ரிஷி போன்றோர்கள் எல்லாம் அடிக்கடி ராதாதேவியை பார்க்க வருவாங்களாம். எண்ணற்ற ரிஷிகள், மாமுனிகள் எல்லாரும் ராதாதேவியை பார்க்க வருவாங்களாம். கண்ண பெருமான பார்க்கிறாங்களோ இல்லையோ, ஆனா ராதாதேவியை பார்க்க எல்லாரும் ஓடி வந்துருவாங்களாம். ஏன்னா ராதை ரொம்ப முக்கியமானவள். இப்பவும் விளையாட்டுக்கடின்னு சொல்லல. அப்ப கண்ணன் உயர்ந்தவனா ராதை உயர்ந்தவளா அப்படின்னு யாராவது கேட்டுடாதீங்க. அது மகா பாவம். அந்த மாதிரி எல்லாம் கேட்டக்கூடாது. கண்ணனே சொல்லியிருக்கார். அதாவது இது ராதையினுடைய நாமத்தை சொன்னால் மோட்சம் கிடைக்கும். நான் ஆல்ரெடி ஒரு பெரிய வீடியோவில் சொல்லியிருந்தேன். வீடியோவை நீங்க நல்லா பார்த்து கொள்ளுங்கள். நான் சொல்றத காது கொடுத்து எல்லாரும் கேளுங்கள். பர்சானான்ற சேத்திரம் இந்த மேலேந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அதி அற்புதமான சேத்திரம். வாக்குல அந்த ராதையினுடைய நாமம் ஒலித்தால் போதும், அந்த மோட்சத்துக்கான பாதையில நம்ம அடியை எடுத்து வைக்கிறோங்கிறது உறுதி. இந்த சேத்திரங்கள் எல்லாமே மோட்சத்தை காட்டக்கூடிய சேத்திரம் இல்லை, மோட்சத்தை கொடுக்கக்கூடிய சேத்திரம். மோட்சத்தை கொடுக்கக்கூடிய சேத்திரம். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய பாகவதர்கள், பெரிய பெரிய சான்றோர்கள் எல்லோருமே இந்த இடங்களுக்கெல்லாம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அழைத்து கொண்டு வந்து ராதாதேவியினுடைய மகத்துவத்தை, கிருஷ்ணருடைய மகத்துவத்தை, இந்த பர்சானாவினுடைய மகத்துவத்தை, மதுராவினுடைய மகத்துவத்தை, கோவர்த்தனத்தினுடைய மகத்துவத்தை, கோகுலத்தினுடைய மகத்துவத்தை எல்லாம் சொல்லி, பிருந்தாவனத்தினுடைய அந்த ராசலீலா நடனங்கள் எல்லாம் சொல்லி 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 அவர்களுடைய எல்லோருடைய ஹிருதயத்திலையும் ராதா கிருஷ்ண பிரேமைய அழகா ஊட்டி விடுறாங்க. எனக்கு இவ்வளோ விஷயங்கள் எல்லாம் எப்படி தெரியும்னு கேட்டீங்கன்னா, எனக்கும் ஒரு வழிகாட்டி குருநாதர் எனக்கு தந்தார். யாருன்னா கோபால வல்லிதாசர்னு சொல்லக்கூடிய மகாத்மா. அவர் மூலமாகத்தான் அவருடைய வீடியோல, அவருடைய யூடியூப் சேனல்ல நிறைய இந்த மாதிரி நிறைய சேத்திரங்களுக்கு போய் நிறைய இடங்கள் அவர் பதிவு பண்ணியிருக்கார். ஸோ அதை இந்த பதிவெல்லாம் பார்க்கத்தான் எனக்கு வந்து இந்த இடங்களுக்கெல்லாம் போகணுமேன்னு நினைச்சு கொண்டு இருந்தேன். குருநாதர் சாய்நாதர் அதி அற்புதமான முறையில கொண்டு வந்தார். எல்லா இடங்களையும் தரிசனம் செய்து வைத்தார். அதி அற்புதமான தரிசனங்கள் எல்லாம் கிடைச்சது. நீங்களும் கண்டிப்பா இந்த இடங்களுக்கெல்லாம் வரணுங்க. வாழ்க்கையில நம்ம சம்பாதிக்கலாம், எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம். ஆனா நம்ம அவசியம் சம்பாதிக்க வேண்டியது என்ன தெரியுங்களா? இந்த மாதிரி சேத்திரங்களுக்கு வந்து, இந்த சேத்திரங்கள்ல இருக்கக்கூடிய பாருங்க, அந்த தரிசனத்தை எல்லாரும் பாருங்க.
ராதா தேவியினுடைய அதி அற்புதமான தரிசனம். கிருஷ்ணர் இருக்கார், ராதா தேவி இருக்கார். சொல்லுங்க, ராதே ராதே, 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 ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. ஒத்தொத்தருடைய வாக்குலையும் போலோ ராதே ராதே, ஹே போலோ போலோ ராதே ராதே, பர்சானா கே ராணி கே ராதே ராதே, பிருந்தாவனுக்கே ராதே ராதே, கோகுலத்துக்கே ராதே ராதே, கோவர்த்தனுக்கே ராதே ராதே, எல்லாமே ராதே ராதே தான். நான் அனுபவிச்சிருக்கேன். இந்த இடங்களுக்கெல்லாம் போய் அனுபவிச்சதுனால தான் எனக்கு இந்த ஒரு அனுகிரகம் கிடைச்சிது. இந்த அனுகிரகம் கிடைச்சதுனால தான் இந்த ஒரு வீடியோ பதிவை அடியன் வந்து யாருக்காக எடுத்திருக்கோம்னா, நம்ம மட்டும் அனுபவிச்சா போதுமா, நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடிய பக்தர்கள் நீங்க எல்லாரும் இருக்கீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் பிரசாதத்தை வாங்கி கொடுத்துட்டேன், உங்க எல்லாருக்கும் வாங்கி கொடுக்க முடியாது. ஆகையினால இந்த வீடியோவையே ஒரு பிரசாதமா கொடுக்கணும்னு அடியன் எண்ணிக்கொண்டுதான் இந்த அதி அற்புதமான வீடியோவை ஒரு பிரசாதமாக அடியன் வந்து உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். ஸோ அவசியம் நீங்க எல்லாரும் கட்டாயம் இந்த இடங்களுக்கெல்லாம் வரணும். கூடிய சீக்கிரத்துல 2027 அடியன் வந்து ஒரு பெரிய யாத்திரை போடுறேன். ஸோ இப்போ நீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களுக்கும் அடியன் பக்தர்களை அழைத்து கொண்டு போகணுங்கிற ஒரு முயற்சி எடுக்க போறேன். சரியா ஒரு 20லேருந்து 25 பேர் மட்டும்தான் அலௌடு இந்த யாத்திரைக்கு. அதாவது எப்போ போறோம் அப்படின்னா 2027, அதாவது அடுத்த வருஷம் மார்ச் மாதம் வந்து அடியன் பிளான் பண்ணியிருக்கேன். ஆகையினால இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய உங்களில் யாருக்காவது இந்த இடங்களுக்கெல்லாம் போகணும், நம்ம மனசார தரிசனம் பண்ணணும், குருநாதனுடைய அந்த அனுகிரகத்தினால இந்த மாதிரி இடங்களெல்லாம் போய் தரிசிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கட்டாயம் நீங்க எல்லாரும் தரிசனம் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க பார்க்கக்கூடிய ஆலயம் வந்து ரொம்ப புராதனமானது. இதெல்லாம் எப்ப கட்டப்பட்டதுன்ற விவரத்தை வந்து அடி இப்ப தெளிவா சொல்ல போறேன். இந்த ஆலயம் வந்து பார்த்தீங்கன்னா 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக வஜ்ரநாபன், அதாவது வஜ்ரநாபி, அவரால் தான் இந்த ஆலயம் வந்து சீரும் சிறப்புமாக கட்டப்பட்டது. அதுக்கப்புறமாக காலங்கள் ஓட 1675 ராஜா வீர் சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜாவின் மூலமாக இந்த கோவில் வந்து திரும்பவும் புனரமைக்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி இது கோவில் அல்ல, ராதாராணி வாழ்ந்த வீடு. விஷ்வானுதேவர் கீர்த்தி தேவி ஆண்ட பானுகர் அப்படின்னு சொல்லக்கூடிய மலை உச்சி இதுன்றத யாரும் மறந்துடக்கூடாது. அப்புறம் காலம் போக போக அக்பர் மகாராஜா இருக்கார் இல்லையா, அவருக்கு நிறைய பேர் கவர்னர்களா ஆலோசகர்களா இருந்திருப்பாங்க இல்லையா, அதுல ஒருத்தர் ராஜா தோடர் மால் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நாராயணப்பட் அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய மூலமாக இந்த இடத்தை திரும்பவும் பண்ணி நமக்கு கொடுத்திருக்கார். அவர் செய்த கொடுத்த ஆலயம்தான் இப்ப நீங்க தரிசனம் பண்ணி கொண்டிருக்கிறதுன்றத அடி மறந்துடக்கூடாது. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய வரலாறு. இந்த இடங்கள்ல நடக்காத லீலையே கிடையாது. பிருந்தாவனத்துல எங்கேயோ ஒரு இடத்துல கண்ணன் புல்லாங்குழல் ஓதுவான். இங்கிருந்தபடி கிருஷ்ணா தோ வரண்டா கண்ணா அப்படின்னு சொல்லி ஓடுவாளாம். அதுவும் இல்லாம ராதை மட்டும் ஓடமாட்டாள், இங்க இருக்கக்கூடிய கோபியர்கள் எல்லோரையும் தன்னுடைய தோழிகள் எல்லோரையும் அழைத்து கொண்டு அந்த கண்ண பெருமான் எங்க இருக்கானோ அவனை தேடி ஓடுவாளாம். ஏன்னா அப்ப ஃப்ரெண்டு, கண்ணன் யாரு, ஒரு ஃப்ரெண்டு. அடிக்கடி கண்ணனுக்கும் ராதைக்கும் சண்டை கண்டெல்லாம் வரும். ஆனா கண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா சாமர்த்தியசாலி, பலவிதமான வேஷங்கள் போட்டுக்கொண்டு ராதையை ஏமாற்றுவாளாம். அதுல நிறைய இடங்கள்லாம் வந்து அடியன் பெரிய வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ நீங்க தொடர்ந்து நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணி வந்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் ஒன்னொட்டு ஒரு நாள்ல இந்த பிருந்தாவனத்துல, கோகுலத்துல, மதுராவில், கோவர்த்தனத்துல இருக்கக்கூடிய கண்ணனும் ராதையும் இணைந்து செய்த அதி அற்புதமான லீலா வினோதங்கள் நடந்த ஏகப்பட்ட இடங்களை வந்து பெரிய வீடியோ பதிவா வந்து அடியன் பதிவிடுறேன். ஸோ நீங்க ஒவ்வொரு இடங்களையும் பார்த்து அகமகிழ்ந்து குருநாதருடைய பரம கிருபையினால ராதாதேவியினுடைய பரம அனுகிரகத்தையும் கண்ணபெருமானுடைய பரம அனுகிரகத்தையும் பெறணுங்கிறது தான் அடியனுடைய ஒரு பெரியதான எண்ணம். ஆகையினால இந்த பிரசாதத்தை அடியன் வந்து உங்களுக்கு சீரம் சிறப்புமாக குரு கிருப்பையால கொடுக்கிறேன். இது எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து அகமகிழ்ந்து தங்களுக்கு தெரிந்த பக்தர்களுக்கும் இந்த பதிவெல்லாம் அனுப்பி வைத்து
அவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நான் ஷேர் பண்ண சொல்லலை, இது பிரசாதமா எல்லாருக்கும் அனுப்பி வைங்க, எல்லாரும் அகமகிழ்ந்து பார்த்து மகிழட்டும்ங்கிறத அடியேன் சொல்லிக்கிறேன். இப்ப கடைசியா ராதையினுடைய நாமம் எல்லோருடைய காதுகள்லையும் ஒலிக்கட்டும். ராதே ராதே, ராதே ராதே, ராதே ராதே, ராதே ராதே, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. ராதா ராணி வாழ்ந்த புனிதமான பவனம், எண்ணற்ற ரிஷிகள், எண்ணற்ற மாமுனிகள், சாட்சாத்து கண்ணபெருமானே தன் திருவடி பதித்த இடங்கள், கண்ணன் அவதரிச்சு அவன் வளர்ந்த பெற்றோர்கள் யாரோ, வளர்த்தவர்கள் யாரோ, பெற்றோர்கள் தேவகி அப்படின்னு சொல்லக்கூடிய மகாத்மா. அதோடு மட்டும் இல்லாம வசுதேவர் தேவகிக்கு பிறந்தார். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா நம்மளுடைய யசோதா நந்தகோபர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டார். அதுக்கப்புறம் அவன் செய்த லீலா வினோதங்கள் அனைத்தும் அவ்வளவு அளப்பரிய லீலைகள், எல்லாமே சொல்லி மாளாது. ஸோ இதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோவையும் பார்த்து மகிழுங்கள். ராதே கிருஷ்ணா, ராதே ராதே, ராதே கிருஷ்ணா.